Hi, hello and welcome back to my channel Sai Kavin Kitchen. இன்னைக்கான வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா வீடியோக்கு கீழ வர ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் சிம்பலை கிளிக் பண்ணி ஆல்ங்கற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. Hi friends, இன்னைக்கு இந்த வீடியோல ரொம்பவே குளிர்ச்சியான கம்பங்கூழ் எப்படி செய்றாங்கறத பார்க்க போறோம். அதுக்கு நான் இன்னைக்கு 1 கப் அளவு கம்பு எடுத்துர்க்கேன். இத நல்லா அலசி வெயில்ல காய வச்சு சுத்தமா புடிச்சு எடுத்து வச்சிருக்கேன். இந்த கப்பால நான் 1 கப் அளவு கம்பு வந்து அளந்து எடுத்துர்க்கேன். அடுத்து அதை மிக்ஸி ஜார்ல சேர்த்து இந்த அளவுக்கு குறுகுறுனையா கொரகொரப்பா உடைச்சு எடுத்துக்கோங்க. அடுத்ததா 1 டம்ளர் அளவு கம்புக்கு நான் இன்னைக்கு 6 டம்ளர் அளவு தண்ணி வந்து ஒரு மண் பாத்திரத்துல சேர்த்து கொதிக்க வச்சிருக்கேன். நீங்க 5 ல இருந்து 6 டம்ளர் அளவு எந்த கப்பால கம்பு எடுக்கறீங்களோ அதே கப்பால தண்ணியை அளந்து எடுத்துக்கோங்க. இப்போ தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம உடைச்சு வச்சிருக்க இந்த கம்பை சேர்த்து மீடியமான ஃப்ளேம்ல வச்சு கை விடாம கட்டிகள் இல்லாம நல்லா கரைச்சு விட்டு கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம உடைச்சு வந்து செய்யும் பொழுது உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா சேர்ந்தாப்புல இருக்கும். கம்பங்கூழ் குடிக்கிறதுக்கு சீக்கிரமாகவும் வேகும். இதே மாதிரி கம்பு வந்து நீங்கள் உடைக்கிறதுக்கு முன்னாடி நல்லா ஒரு தடவை கழுவி காய வச்சுட்டு அதுக்கப்புறம் செஞ்சிங்கன்னா அதில் உள்ள சின்ன சின்ன தூசி மண் இதெல்லாமே இல்லாமல் இருக்கும். இந்த ஸ்டேஜ் அப்போ அடுப்பு நல்லா மீடியமான ஃப்ளேமில் குறைச்சே இருக்கட்டும். இதே மாதிரி இந்த மாதிரி ஒரு விஸ்க் வச்சு கட்டிகள் ஃபார்ம் ஆகாத அளவுக்கு நீங்கள் வந்து கலந்து விட்டுட்டே இருங்க. நல்லா கொதி வந்துட்டு இருக்கு பாருங்கள். கம்பங்கூழ் வந்து செய்கிறது ரொம்பவும் ஈஸி, உடம்புக்கும் ரொம்பவே நல்லது, குளிர்ச்சியும் கூட. கம்பங்கூழ் நம்ம ரோட்டோர கடைகளில் எல்லாம் வாங்கி குடிச்சிருப்போம். ஆனால் வீட்லேயே நம்ம செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம கைப்பட செஞ்சு கொடுக்கறதுனால ரொம்பவே ஹெல்த்தியானதும் கூட. பாருங்கள் தண்ணியெல்லாம் நல்லா வற்றி கம்பு வந்து நல்லா வெந்துருச்சு, பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது. இப்போ நல்லா ஆற விட்டுட்டு மூழ்கிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நைட் அப்படியே அதை மூடி வச்சுருங்க. எல்லா பக்கமும் நல்லா நனைஞ்சிருக்கணும், அந்தளவுக்கு தண்ணி ஊற்றி மூடி வச்சுருங்க. இது அப்படியே இருக்கட்டும், நம்ம காலையில் எடுத்து பார்க்கலாம். இப்போ காலையில் ஆயிடுச்சு பாருங்கள். கம்பங்கூழ் வந்து இப்போ நம்ம கரைச்சி குடிக்க வேண்டியதான். அதுக்கு நான் வேணுங்கிற அளவுக்கு நம்ம வேக வச்ச கம்பை வந்து ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கிறேன். அதில் 2 கரண்டி அளவு வேக வச்ச கம்பு எடுத்திருக்கேன். இது கூட தேவையான அளவு தயிர் சேர்த்துருக்கேன். ஃப்ரெஷ்ஷாக உரை ஊற்றின தயிர். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சில பேர் அதிலே வந்து உப்பு போடுவாங்க. நான் வந்து கரைக்கும் பொழுது உப்பு தேவையான உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ கூழ் வந்து அந்த கன்சிஸ்டன்சிக்கு வரத்துக்கு நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கட்டிகள் இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கலாம். சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட் பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். சின்னதாக ஒரு ஊறுகாய் மட்டும் இருந்தால் போதும், தொட்டுட்டு சாப்பிட்லாம். அந்தளவுக்கு டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு கூட நம்ம கொடுக்கலாம், விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நான் இதில் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ண சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். தொட்டுக்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் இன்றைக்கி மாங்காய் ஊறுகாய், கூடவே வந்து உப்பு நார்த்தங்காய் ஊறுகாய், கொத்தமல்லி சட்னி, சின்ன வெங்காயம் தோல் உரிச்சதை எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் வந்து வத்தல், மிளகாய் வத்தல் அந்த மாதிரி கூட இதுக்கு சைட் டிஷ்ஷாக எடுத்துக்கலாம். ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த கம்பங்கூழ் இந்த சீசனுக்கு மறக்காம வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நிறைய மில்லட் ரெசிபீஸ் அண்ட் ஹெல்த்தியான ஃபுட் ரெசிபீஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். தனியாக பிளேலிஸ்ட் கூட இருக்குது மில்லட் ரெசிபீஸ்னு போய் சேனலில் செக் பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் ஆல்ங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன். until then take care, bye.